எத்தனை காட்டுறோம் குப்பாடி டான்ஸ்ல இல்லண்டேலுமா. இன்றைக்கு மொண்டசூரில் என்ன பேசுறோம்? லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் 2014-12 நினைக்கிறேன். லாஸ்ட் வேர்ல்ட் கப் நடந்துச்சு. அதுல ஓபனிங் செரமனி இல்லாட்டி ஃபைனல் செரமனில ஒரு மூதேவி ஆடினார். உலக புகழ் பெற்ற விபச்சாரி, சும்மா இல்ல, உலக புகழ் பெற்ற விபச்சாரி. அதை விட அசிங்கம் என்ன தெரியுமா? சில மூத்தவங்க யோசிப்பீங்க, ஹஜ்ரத் மிம்பர்ல இதை செல்றாரு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, வயசாளிகள்கிட்ட கேட்கிறேன், விபச்சாரிய சோனோ பாசையில செல்லி பாருங்க எவ்வளவு அசிங்கம் என்று. உலக புகழ் பெற்ற விபச்சாரி ஷக்கீரா ஆட்ரா. அந்த வருஷம் டிசம்பர்ல மொண்டசூரியில எல்லாம் கான்சர்ட்ல ஆடின டான்ஸ் என்ன கவ்வா கவ்வா. அவள் ஆடினாலும் கவ்வாவோ ஆடினா மொண்டசூரி வீடியோவோட வச்சிருக்கிறோம், சும்மா பேசல. இல்ல ஹஜ்ரத் மால் போய்க்கேல ஸ்ரீலங்கால முக்காவாசி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல மானம் கிளியும். நான் கவலையோட பேசுறேன். உலமாக்கள் ஹக்க பேசுற டைம்ல ஆப்ஜெக்ட் பண்ண வானம், போய் பேசல. யோசிங்க, ஏன் மொண்டசூரிக்கு புள்ளை அனுப்பியிருக்கிறோம். நானும் நீங்களும் தொப்பியம் போட்டு நாங்க ஹாஜியார்மார் எங்கட மனுஷிமார் ஃபர்தாக்களோட ஹபாயோட ஹிஜாபோட எங்கட புள்ளைய கொடப்பேத்து ஒரு விபச்சாரின டான்ஸ் ஆடுறதுக்கு மொண்டசூரி கேட்க தேவையில்ல, வேற கிளாஸ் போட்டிப்போம். நாங்க மொண்டசூரிக்கு போட்டோம் ஏபிசிடி படிச்சு கொடுக்க, கூத்தாடத்துக்கு இல்ல இல்லண்டேலுமா. அதுக்கு முந்தின வருஷம் வாலிபர்கள உள்ளத்தை கவர்ந்த அதாவது கூல் அண்ட் செக்ஸி டான்ஸ் ரங்கம் ஸ்டைலா ரெண்டம் ஸ்டைல் உண்டு. நாங்க ப்ரூஃபோட காட்டுவோம். ஸ்ரீலங்கால ஒரு மொண்டசூரியில கான்சர்ட்ல சின்ன பெட்டர் சைஸ் புள்ளே கச்ச அநியாயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹியூமன் ரைட்ஸ் பேசுறோம், ஷரியத்துல ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. தம்யீஸ் இல்லாத, அதாவது டீல் பண்ண தெரியாத புள்ளி ஒன்று கிட்ட சல்லிய வாங்கிட்டு சாமானத்தை கொடுத்து ஏமாத்தினா அவனுக்கு பனிஷ்மெண்ட். இஸ்லாமிக் ஹியூமன் ரைட்ஸ். சைல்ட் அபியூஸ். ஒன்று தெரியாத அப்பாவி புள்ள உங்கள்கிட்ட நம்பி கொண்டாந்து தாராங்க உமாவும் பாப்பாவும் என்னத்துக்கு, ஏண்ட பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பேசிக் நாலேஜ கொடுங்க. அவன் என்ற அசிங்கமான கோட் கிட்ட அடிச்சு ரெண்டம் ஸ்டைலோ என்ன ஒரு ஸ்டைலோ ஆடிக்கொண்டிருக்கிறான். நாங்க கான்சர்ட் செய்யறது சரியா யோசிங்க. ஸ்ரீலங்கால பெரும்பான்மை இலங்கையில பௌத்த சகோதரர்கள் அவங்க மதிக்கக்கூடிய ஒரு இனம் தான் வேடர்கள், வெத்தம். என்றாலும் அவங்க எவ்வளவு தான் மதிச்சாலும், உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கால உடராட்ட இந்த வம்சத்துள்ள பௌத்த மக்கள் மேல் ஜாதி. அப்படி இருந்தாலும் இவங்க ஒரு நாளும் அந்த வேடர்களோட உடுப்ப உடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்ரீலங்கால 2013 நர்சரியில வெத்த உடுப்ப உடுப்பாட்டி ஓயே ஒஜாய் என்று ஆடுது. புள்ளையில மொண்டசூரிக்கு அனுப்பினது வெத்த நாக்கத்துக்கா? யோசிங்க, என்ன காரணம்? எங்கட மொண்டசூரியில நல்லா ஆட பழக்கினோம். அப்பதான் புதுசா நியூ அட்மிஷன் வரும். டான்ஸ் கிளாஸ் செய்யுங்கடா பேத்து. அல்லாஹ் பாதுகாக்கணும். அமானிதம், பிள்ளைகள் அமானிதம், அமானிதமா கொண்டு வந்து தரப்படுது. உங்களோட புள்ளைகள் கான்சர்ட் நடத்துதா? உங்களோட புள்ளைகள் நர்சரியில டீச் பண்ணுதா? மாப்பமார்த்த சொல்லுறேன், உங்களோட கொமர் புள்ளைய கரை சேர்க்க எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறீங்க. ஏட புள்ள ஒழுங்கா வளரணும் என்று, உங்களோட புள்ள ஒழுங்கா வளரணும் என்று ஒன்றும் தெரியாத பச்சை குழந்தைய இடுப்பாட்டி மிஸ்டேஜில் ஆட வச்சா உங்களோட புள்ளையோட வாழ்க்கையோட நிலைமையை நீங்க யோசிங்க. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, பெரிய அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது கான்சர்ட் என்ற பெயர்ல. ஷரியத்துடைய சட்டம் என்ன? இன்றைக்கு எக்கச்சக்கமான டான்ஸ். எப்படி பலவின சில டீச்சர்ஸ் மாட்ட சும்மா பேசல, சில டீச்சர்ஸ் புள்ளைகிட்ட கேட்டா புள்ளைகள் என்ன தெரியுமா சொல்லுது? நல்லா யோசிங்க, படம் பாட்டை போட்டு புள்ள ஆடுதுண்டா புள்ளைக்கு யாராவது ஆடி காட்டத்தானே வேணும். யாரு ஆடி காட்டுறா? சீரிய மொண்டசூரியில கொடுக்கிறாங்களாம் புள்ளைக்கு ஆடி பழவ சொல்லி. ஸ்கூல் இப்ப இந்த சீசன்ல பாருங்களேன், 10 மணி மட்டும் எல்லா மொண்டசூரியில பெற சத்தம் தான் கேட்கிற. பூஃபரை வச்சுக்கோ டடாங் பட்டாங்க. என்ன டீச்சர் பரதநாட்டியம் கிளாஸா? பார்த்தா அந்த பிள்ளைகள் அபாயோட ரோட்ல போற ஆன வந்தாலும் மேல முட்டும், அவ்வளவு பக்குவம். மொண்டசூரி போனா கலட்டியாச்சு ஆடு தட என்ன புள்ள கான்சர்ட்டுக்கு ஆடுறான்.
இவக்கு ஆடி 7ஆம் போக்குல ரெலே ஓட்டுற மாதிரி சீடிய மாமாட கையில கொடுக்குற. மாமா பேலன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் உமா ஊட்டுல ஆடுற, தேர்ட் இன்னிங்ஸ் புள்ள ஸ்டேஜில் ஆடுற, வாப்பா கை தட்டுற. அல்லாஹு அக்பர். யோசிங்க. இதத்தான் நாங்க உலமாக்கள் சொல்றோம். நாலேஜ் இது தேவை ஃபர்ஸ்ட். ஆனா இந்த அளவுக்கு சீரழிஞ்சிடப்படாது சமுதாயம். நான் ஏலாத ஒன்ற செல்லல்ல. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஏன் எங்களுக்கு இதை இஸ்லாமிய முறைப்படி மாத்த இயலாது? எங்களுக்கு ஏன் மாத்த இயலாது? நாங்க பேசி எங்கட மொண்டசூரியில கான்செப்ட் வைப்போம். ஷரியத்துக்கு உட்பட்ட முறையில இஸ்லாத்துல மியூசிக்கு இடம் இல்ல. யாரோ ஒருத்தர் ஃபத்வா குடிச்சிக்கிறான், கொஞ்சம் அடிச்சா பரவாயில்லை சொல்லுவாங்க. மிம்பர்ல செல்ற சதையில எலி பெட்டட நுனியும் ஒன்று நதியும் ஒன்று தானே. கொஞ்சம் மியூசிக் அடிச்சா பரவாயில்லையா? சோனோ பாசையில சொன்னா அமரதேவ அடிச்சா ஹலால், ஏஆர் ரஹ்மான் அடிச்சா ஹராம் என்ற மாதிரி கதை இது. கொஞ்சமா மியூசிக் அடிச்சா பரவாயில்லையா? மொண்டசூரில போட்டு ஆட்ட கொஞ்சம் மியூசிக் இல்ல, ஹராம் ஹராம் தான். 7 பெட்டா கொண்டாங்க. மியூசிக் 2 ஜாதி, ஹராம் வேற ஹலால் வேற. குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து கொண்டாங்க. 7 பெட்டா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய கணவன்கள், கியாமத் நாள் ஆவினாலும் கொண்டாடுறாரு முனாஃபிக். ஹார்ட் ஆஃப் ட்ரேடிங் 160 முதலாம் மாடி, சுவிஸ் காம்ப்ளெக்ஸ், பிரதான வீதி, அக்குரணை 6. தொலைபேசி இலக்கம் 07788446